ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்கே ஃபேஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு காட்டன் சாரியோட ப்ளவுஸ். இதில் பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் லைட் க்ரீன் வந்துருந்தது. ஸோ அதை வச்சு ஒரு சிம்பிளான மிஷின் எம்ப்ராய்டரி கொடுத்து ரவுண்ட் நெக் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு ஃபில்லிங் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு பென் ஸ்டிச், மறுபடியும் ஒரு சின்ன ஒரு ஃப்ளார் மாடல் போட்டு மிஷின் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவில் ஆல்ரெடி ஒரு டிசைனோடவே இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக கீழே வந்து அதே நெக்கில் போட்டு அதே டிசைனே கண்டினியூ பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ப்ளவுஸுக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும் இந்த டிசைன். ஸோ ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா பேக் நெக்கோட கண்டினியூஷன் சேம் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எதுக்காக இந்த மாதிரி இதை எடுத்து நான் காமிக்கிறேன் அப்படின்னா, பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் காட்டன் ப்ளவுஸ். நீங்கள் ஒரு 100 டைம்ஸ் போட்டாலும் இந்த கிளாத் எப்படி ஃபேட் ஆகுமோ அதே அளவுக்கு தான் இதுவும் ஃபேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கோம், ஸோ இதை உடனே ஃபேட் ஆகிடும், இது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு கிடையாது. ஈவன் கிளாத் வந்து உங்களுக்கு ஃபேட் ஆனாலும் எம்ப்ராய்டரி ஒர்க்கில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. ஸோ பொதுவாக நான் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் இதுதான். உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நாங்களும் ஆரி ஒர்க் பண்ணுறோம், இருந்தாலும் நாங்கள் எங்களோட கஸ்டமருக்கு பர்சனலாக நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு வந்து த்ரெட் ஒர்க்கில் போங்க. நீங்கள் எங்ககிட்ட இல்லை, நீங்கள் யார்கிட்ட பண்ணிங்கனாலும் ஸோ த்ரெட் ஒர்க்குக்கு மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் ஆரி ஒர்க் தான் பண்ணணும், கிராண்ட் லுக் தான் வேணும்னு ஆசைப்பட்டால் கூட நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் லைஃப் டைம் வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சில்க் சாரியோட ப்ளவுஸ் தான். ஸோ ப்ளவுஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளெயினாக இருந்தது. சாரீ பார்த்திங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலரில், இந்த கலரில் ஒரு சாரீ. ஸோ இங்கேயும் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 50% ஒர்க், அதாவது த்ரெட் ஒர்க்கில் ஒரு 50% அண்டு எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்கில் ஒரு 50%. ஸோ இது ஃபுல்லாகவே நாங்கள் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரியால் இந்த டிசைன் எல்லாமே போட்டிருக்கோம். உள்ளே ஒரு லீஃப் மாடல் போட்டிருக்கோம், அதே மாதிரி உள்ளே ஒரு சின்ன ஒரு ஹைலைட்டிங் ஒர்க், அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இங்கே நாங்கள் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த சாட்டின் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டிருக்கோம். சாட்டின் ஸ்டிச்சில் 2 கலர் கவர் பண்ணியிருக்கோம், கோல்டு கலரையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை சுற்றி பார்த்திங்கன்னா சுகர் பீடால் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இந்த பென் ஒர்க் பண்ணாடியும் சுகர் பீடால் ஹைலைட் பண்ணி ஒரு 4mm பீட் அண்ட் ஒரு சுகர் பீடு வச்சு ஒரு சின்ன ஒரு ஹேங்கிங் மாடலில் கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு கட் ஒர்க் மாதிரி கொடுத்து நாங்கள் ஆனால் அதை வந்து ஸ்லீவ் அவங்களுக்கு வந்து கட் ஒர்க் பண்ணி எடுக்க வேணாம்னு சொன்னதுனால இதை அப்படியே விட்டுருக்கோம். ஸோ அந்த ஒர்க்கை சுற்றி பார்த்திங்கன்னா நாங்கள் எம்ப்ராய்டரினால் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கீழே வந்து ஒரு சிம்பிளான அந்த நம்ம இங்கே போட்டிருந்த நெக்கில் போட்டிருந்த அதே மாதிரி சாட்டின் ஸ்டிச் வச்சு சுகர் பீட் ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஃப்ளார் டிசைன் மட்டும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் பீட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் நெக் ஆஸ் யூஷுவல், பேக் நெக்கோட கண்டினியூஷன் தான். இதுவும் அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சில்க் காட்டனில் டிசைன் பண்ண ஒரு ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ஒரு ப்ளவுஸ் தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் காட்டன் கிளாத்து பிளெயின் கிளாத் எடுத்து கொடுத்துருக்காங்க கஸ்டமர். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கலர்ஸ் நாங்கள் காம்பினேஷனில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன ரீசன்னா அதே மாதிரி தான், ஒரு 4-3 சாரீக்கு நம்ம வந்து காமனாக வேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பொதுவாகவே நாங்கள் எங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்கிறதும் அப்படி தான். நீங்கள் ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண போகிறீங்க, ஒரு 500-600 செலவு பண்ணி ஒரு ப்ளவுஸை டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 சாரீக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் கலர் காம்பினேஷன் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மற்ற சாரீக்கான ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவசியம் இல்லை. பொதுவாக வந்து ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஒரு ப்ளவுஸை வச்சு ஒரு 4-5 சாரீ நம்ம வேர் பண்ணிக்கும் போது நமக்கும் வந்து செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ரவுண்ட் நெக் வச்சு ஒரு 3-4 கலரில் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஜிக்ஸாக் லைன் போட்டிருக்கோம், 2 கலர் கான்ட்ராஸ்ட் கலரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு திலகம் ஷேப், அதுக்குள்ளே ஒரு சின்ன ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். ஸ்லீவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளார் டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி ஜிக்ஸாக் ஒர்க் அண்ட் திலகம் ஷேப் வச்சு ஸ்லீவை கம்ப்ளீட் பண்ணி அண்ட் பேக் நெக் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கோட கண்டினியூஷன் தான், அதே மாதிரியே முடிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணலாம். எத்தனை வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஏன்னா த்ரெட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 100% சீட் த்ரெட் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் டைம் அப்படின்றது அந்த ப்ளவுஸ் இருக்கிற வரைக்கும் அந்த ஒர்க்கோட விசிபிலிட்டியும் உங்களுக்கு எந்த விதத்துலையும் ஃபேட் ஆகிறதோ இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப குறைச்சி காமிக்கிறதோ எதுவுமே இருக்காது.